இன்றைக்கி வந்து ஸ்ரீமான் பாண்டிக்குமார் அறக்கட்டளையின் 6வது ஆண்டு நிறைவு விழா, 7ஆம் ஆண்டு துவக்க விழா. இது முப்பெரும் விழாவாக கொண்டாடுறாங்க. ஆசிரியர் தின சிறப்பு விழாவாக கொண்டாடுறாங்க. அப்புறம் புத்தக வெளியீடு திரு குசி ஐயப்பன், முனைவர் குசி ஐயப்பன் அவர்கள் வந்து விஞ்ஞானி, தலைமை விஞ்ஞானி அவரோட புக்கு வெளியீடு விழா 2வதாக. 3வதாக வந்து ஆசிரியருக்கு சிறப்பு விருது கொடுக்கும் விழா. இதுதான் இந்த முப்பெரும் விழாவாக கொண்டாடுறாங்க. இது வருஷம் ஒவ்வொரு காலேஜில் ஸ்கூலில் நடக்கும். இந்த வருஷம் மங்களம் ஸ்ரீ வித்யா ஸ்கூலில் வந்து நடக்குது. மங்களம் வித்யாசிரமம் மேல்நிலைப் பள்ளியில் நடக்குது. அதுதான், வெறும் புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் சொல்லி கொடுக்காம மாணவர்களுக்கு வந்து எப்படி கனவு காங்கணுங்கிறத கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது மிஷினாக இருக்காமல் அவங்க கூட நல்லா ப்ராக்டிக்கலாக பேசி கொஞ்சம் இயல்பாக நடந்தீங்கன்னா அவங்க கேட்பாங்கங்கிற மாதிரி இப்போ சொல்லிடுங்க. எங்கள் சார் சொல்லியிருக்காங்க, சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காரு. கல்வி இது வந்து சிபிஎஸ்சி பள்ளி. இது மங்களம் வித்யாசிரம் சீனியர் செகண்டரி பள்ளி. இது வந்து சிபிஎஸ்சி முறையை தான் நாங்கள் வந்து கொண்டு வந்து சொல்லி கொடுத்துக்குறோம். இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் பிள்ளைங்களுக்கு செய்முறை மூலம் கற்றுக் கொடுப்பது. கற்றலில் வந்து அவங்க பிள்ளைங்க வந்து ஆர்வமாக படிக்கணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அதை எப்படி வந்து இஃபெக்டிவாக கொண்டு வர முடியும், எல்லாமே செயல்முறை விளக்கம் மூலமாக அவங்களுக்கு வந்து புரிய வச்சு அந்த புரிதல் மூலமாக அந்த குழந்தைங்களை ஒரு டேலண்டட் சில்ட்ரனாக கொண்டு வரும். அதுதான் எங்கள் பள்ளியோட சிஸ்டம். இதில் வந்து இப்போது இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கோவிட் டைமில் வந்து மொபைல் ஃபோன்ஸு எல்லாத்தோட பாதிப்புகளும் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது. இப்போ கூட அந்த கண் நிறைய பேருக்கு பாதிக்கப்படுது அப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை வந்து நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து விழி கொண்டு வரணும், விளையாட்டு மூலமாக கொண்டு வரணும். பள்ளிகளில் வந்து நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டாகவே கொண்டு வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த முறையில் செயல்பட்டால் நம்ம வந்து பள்ளியை வந்து இன்னும் நல்லா உயர்த்தலாம். பள்ளி கல்வியை இன்னும் குழந்தைகளுக்கு ஆர்வமோடு கற்றுக்கிறதுக்கு வருவாங்க பசங்க. அதுக்காக வந்து செயல்முறை விளக்கமாக எது ஒன்றுமே படித்தாங்கன்னா தெளிவாக புரியும். இந்த முப்பெரும் விழான்றது ஆசிரியர் தின விழா. 4 புத்தகங்கள் 10க்கு 10 ஆரம்பித்து 4 புத்தகங்கள் வெளியீட்டு விழா. அது மட்டும் இல்லாமல் சேவிச்சம்மல் ஆரம்பித்து வாழ்நாள் சாதனையாளர் விருது, அப்புறம் பத்மஜோதி விருது, இந்த விருது கொடுக்கும் விழாவும் அண்ணனாங்க. இதில் பத்மஜோதி விருது வந்து அன்புக்கரசி அப்படின்னு சொல்லிட்டு, அன்பென்பது அவரவர் நிலையில் சொல்வதும் செய்வதும் சரி என்று ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிற அந்த ஒரு டாக்டருக்கு போனது சரியான ஒருத்தருக்கு போய் சேர்ந்துச்சு. அதுக்கு ஐயப்பன்றவர் வந்து ஒவ்வொரு யாரை செலக்ட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்பு தான் அடிப்படை நாதமாக இருந்தது. ஐ டோன்ட் நோ விச் ஐ டோன்ட் நோ இஸ் த சைல்ட் ஸ்டேஜ், ஐ நோ விச் ஐ நோ இஸ் த டிவைன் ஸ்டேஜ். ஆனால் இவங்க வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 சொல்லிட்டு 4th டைப் ஆஃப் கேன்சர் வந்தால் கூட எப்படி முன்னாடியே அதை தடுக்கிறது அப்படின்றத பற்றி அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த விழாவில் எல்லாருக்கும் அப்புறம் கோவை இதில் ஆரம்பித்து இந்த பக்கம் இருக்கிற கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு விருது கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் 7 பேரை வந்து கலை, இன்ஜினியரிங் துறை, பல துறையில் இருக்கிற டீச்சர்ஸை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் சாதனையாளர் விருது அவருடைய படித்த தாங்கிட்ட கல்வி கற்ற டிப்ளமோவில் இருக்கிற டீச்சர் அவர்கிட்ட தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய டீச்சர், அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு கொடுத்த தன்ராஜ் டீச்சர், இவங்களெல்லாம் படித்து அவங்களுக்கும் விருது கொடுத்தாங்க. ஸோ விருதுக்கே விருது கொடுத்து ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் செஞ்சு கொடுத்ததுனால இது வந்து எப்படின்னாக்கா அன்பை கூட எல்லாம் கிடைக்குன்ற மாதிரி ஒரு விருதை கூட எல்லாம் கிடைக்குன்னு எல்லாரையும் வாழ்த்து வச்சார். நன்றி. நீங்கள் பேசுகிறீங்க.
1. அதே cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் போட்டீங்கன்னா cos தீட்டா வரும். cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் நடுவுல போட்டாலே பதில் என்ன கேட்டா ஒன்னை காட்டி நின்னால இந்த மனசுல அந்த ஃபார்முலா வச்சு நீ தச்சாமே cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா கேம் ஒன்னான ரத்தி வச்சு சைனா அனுப்பி வச்சியே கேட்காத கேள்விய கேட்டு வச்சு அதுக்கு cos ஸ்கொயர் தீட்டான்னு பதில வச்ச இது ரெண்டு சைனிங்கீழ காசை போட்டா டேன் கிடைக்கும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் சைனிங்கீழ காசை போட்டா டேன் கிட்ட பார்க்கலாம் மதிப்பட்ட மார்க் வாங்க முடியுமா ஒண்ணுங்கீழ சைனை போட்டு கொசக்குன்னு சொல்லி கொடுப்பா காசை வச்சு பேச பண்ணா கண்ணத்துல முத்தி கொடுப்பா 1000 வாட்டி உங்க மேத்ஸ் டீச்சர் சொன்னாலும் அம்மாவை போல ஆக முடியுமா நீயும் அம்மாவை போல ஆக முடியுமா ஒரு நிகழ்ச்சி வந்து காக்கி சட்டைக்குள் கசிய மிதியுங்கள் அப்படின்னு ஒரு நிகழ்வு வந்து இப்ப நிறைய வந்து மன அழுத்தம் நிறைய உள்ள அந்த போலீஸ் அதிகாரிகளை சந்தித்து அவங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா வந்து நிறைய வந்து அந்த 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 பவர் ஆஃப் சொல்லுவீங்களா கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு உங்களை அப்படியே ஃப்ரெஷ் பண்ணி திருப்பி கொண்டு வர டெக்னிக் நிறைய ஸ்கூல்ல அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மீரா. அதிராம்பட்டினம் இமாம் சாவி ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுறேன் தமிழ் டீச்சராக. சார் இந்த அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோடய கடமையை கண்டிப்பாக நான் செய்வேன். இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்கள மேம்படுத்துவேன். என்னோடய உதவி எப்போவும் என்னோடய சப்போர்ட் பிள்ளைங்களுக்கு இருக்கும். பிள்ளைங்களை மேம்படுத்துறதுல என்னோடய பங்கு கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்தது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே சின்ன பெரிய பிள்ளைங்கலேருந்து பெரிய வயசில் உள்ளவங்க எல்லாருக்குமே அவார்டுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை சொன்னது, அவங்க செலக்ட் பண்ணதெல்லாம் சொல்லும்போது இன்னும் நான் நிறைய விஷயம் இன்னமும் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். டெய்லி டிராவல் பண்ணி போயிட்டு வர முடியுமா? வேலை பார்த்துட்டு வர முடியுமா?
எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தார். உன்னால முடியும், நீ பண்ணு இப்படின்னு பேசணும். இரண்டாவது நாள் வந்து கற்பித்தல் என்பது கலையா திறமையா, ஒரு விவாத மேடை அப்படின்னு ஒரு 8 மணி நேரம் பேசணும். இதே நாள்ல தான், ஞாபகம் இருக்குங்களா? அடுத்து மூன்றாவது நாள் வந்து பெற்றோர்களை அழைத்து அவங்களுக்கு வந்து குழந்தை வளர்ப்பு கலை, ஒரு நகைச்சுவை மன்றம் அப்படிங்கிற ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி பேசணும். அன்னைக்குதான் வந்து இங்க இருக்க எல்லா டீச்சரும் அழுக வச்சேன் நான். இவங்க எத்தனை ஸ்டூடெண்ட் அழுக வச்சிருப்பாங்க, அடிச்சு மிரட்டி உருட்டின்னு. ஆனா அவங்க அழுது வந்து வழி தாங்காமல் இல்லை, ஒரு ஆனந்த கண்ணீர். நான் ஆசிரியன் என்று பெருமைப்படுகிறேன் என்று அவர்கள் உதிர்த்த அந்த ஆனந்த கண்ணீர் பாருங்க. ஒவ்வொருத்தரையும் மனசார பேச சொன்னோம், நீங்க ஏன் இந்த ஆசிரியர் பணிக்கு வந்தீங்க அப்படின்னு. அப்பயே வந்து என்னோட மனசை தொட்டுட்டாங்க நம்மளுடைய துர்கா. நான் அப்பயே சொன்னேன், நீ வந்து சாதிக்க பிறந்தவர், வெறும் மாணவர்களை உருவாக்கும் ஒரு மிஷின் கிடையாது, நீ வந்து சாதிக்க பிறந்தவர். ஏன்னா அவங்க சொல்லும் போது எல்லாமே நான் ஃபீல் பண்ணி சொன்னாங்கன்னா, ஒரு பிசிக்கலி சேலஞ்சிங் சைல்டு, ஒரு பிசிக்கலி சேலஞ்சிங் சைல்டு வந்து அவங்க பத்தி சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து அவங்க கிளாஸ் ஒரு வருஷம் எடுத்து அந்த குழந்தை வந்து இந்த ஸ்கூலுக்கு அன்ஃபிட்னு சொன்ன குழந்தைய அதே ஸ்கூல்ல வந்து +2 வரைக்கும் படிக்க வச்சு நல்ல முறையில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த குழந்தை வேற ஸ்கூலுக்கு மாறி போய் அங்கிருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதுதான் என்னுடைய இனிய தருணம், ஆசிரியராக பிறந்ததின் குழந்தையை அடைந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு விருது வந்து வரணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஆனா இதில் எனக்கு இது சம்மந்தமே இல்லை. இந்த விருதை செலக்ட் பண்ண 3 பேர் இருக்காங்க, மூவர் குழு, அவங்க கையில கொடுத்தாச்சு. இந்த விருதுக்கு மட்டுமே வந்து 27 நாமினேஷன்ஸ். இந்த 27 நாமினேஷன்ஸ்ல போட்டு உடைக்கக்கூடாது, இந்த 2 செலக்ட் ஆனது 2மே வந்து ஒன்று இந்த மேடம், இன்னொன்று இந்த மேடம். கடைசியில் அவங்களே சேர்த்து டிசைட் பண்ணி துர்காவை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இப்போதே வாழ்த்துக்கிறோம். பேர் மட்டும் சொல்லலாம். நான் சொல்கிறேன். என் பேர் வைஷ்ணவி. நல்லா இருந்துச்சு அவார்டு. நீ சொல்லு, உனக்கு தான் வாய் இருக்குல்ல. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேனே. ஐயப்பன் வந்து இந்த 30 விழா எடுத்து நடத்துகிறாரு, நடத்தி நல்லபடியாக முடிஞ்சது. இப்போது அதில் வந்து எல்லா ஃபீல்ட் ஆஃப் இதுலேயும், அதாவது ஆசிரியர் சேவை, அப்புறம் சோஷியல் சர்வீஸ், அப்புறம் இலக்கியத்தில், அப்புறம் சங்கீதம், நாட்டியம், எல்லாத்துலேயும் தேர்ந்தெடுத்து சல்லடை போட்டு சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்கி இருக்கிறார். இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அவர் பல்வேறு துறைகளிலும் பல சேவைகளை செய்து வருகிறார். அது மென்மேலும் சிறக்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.
உங்களுடைய காணிக்கையாளர்கள் ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த முப்பெரும் விழா உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாண கோலத்தில் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு விழா முடியும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு விருது கொடுத்து பையன் கொடுத்து அனுப்புகிறாங்க. நன்றி நன்றி, இந்த நிர்வாகத்துக்கு மிக மிக நன்றி. இல்லை, ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா வந்து டீச்சர்ஸை ஞாபகம் வச்சு மட்டும் இல்லாமல் ஐயப்பன் சார் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சர்ச் பண்ணியிருக்கிறாரு யாருக்கு விருது கொடுக்கலான்னு. சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க, டேலண்ட் உள்ளவங்க, அவரோட டீச்சர்ஸ்ன்னு எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவிச்சது மட்டும் இல்லாமல் அதை பார்த்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ எனக்குமே இது ஒரு நியூ அனுபவம். நானுமே இந்த டீமில் சேர்ந்துடுவேன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். தேங்க்யூ ஸோ மச். இந்த விருது எல்லோரையும் பெருமைப்படுத்துவதாகவும் எல்லோருக்கும் பயனுள்ளதாகவும் எல்லாருக்கும் வழிகாட்டியாகவும் இந்த முப்பெரும் விழா அமைந்திருக்கிறது. சேவை செம்மல் விருது, மாணவர்கள் விருது, உழைப்பாளர்கள் விருது, இப்படி பலதரப்பட்ட விருதுகள் 77 விருதுகளை கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திய இந்த அமைப்புக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குட் ஈவினிங், நான் பாரதி பேசுகிறேன். இங்கே நான் கேர்ள் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற அவார்டு வாங்கினேன். ஃபர்ஸ்ட்லி எனக்கு இது ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு எனக்கு அவார்டு கொடுத்து இனிமேட்டு நான் பண்ண போகிற அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். என் பேர் பாரத். சர் சி வி ராமன் விருது வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இந்த விருது வந்து என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க நல்லா படித்து அவங்க நல்லா இருந்ததுனால தான் எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் என்ன இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கரஸ்பாண்டன்ட் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்ட ஐயப்பன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த விழா ரொம்ப கிராண்டாக நடந்தது. கிராண்ட்னஸுக்கு குறையே இல்லை. காலைல ஏற்பாடு பண்ணியிருந்ததுலேருந்து ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இந்த ஆசிரியர் தினத்துக்கு இதை விட ஒரு பெரிய கிஃப்ட்டு ஒரு ஆசிரியர் கிடைக்குமான்னு கேட்டால் அது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய சீனியர் டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நிறைய டீச்சிங் டெக்னிக்ஸ் கற்றுருக்கோம். ஸோ இது வந்து எங்களோட ஒரு ஃபீல்டில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நன்றி. இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.